இந்த 23 நிபந்தனைகள் கொடுத்திருந்தாங்க காவல்துறையில இருந்து, அதுல ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணாங்களான்னு கூட தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு கூட்டத்துல அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை யாருமே. குறிப்பா டிவிகேல இருந்தும் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க, நீங்க இந்த குழந்தைகளை கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் வராதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. பட் எதுவுமே கண்டுக்கல சார் இவங்க. நீ என்ன அறிக்கை கொடுக்கறது, நான் என்ன பாக்குறது அப்படின்னு ஓன் ஆக ஆரம்பிச்சு. பாத்தீங்களா அந்த வீடியோ வைரல இருந்து, எங்க அண்ணனை நான் பாத்துட்டேன் தூரத்துல இருந்து, அது போதும் எனக்கு அப்படின்னு. நீங்க அது ரைட் ஒரு மாசம் தான் உண்மையிலே ஒரு நீங்க திரும்ப நான் சொல்றது நான் விஜய் தூக்கி வச்சு பேசல ஏதோ பண்ணல. ஒரு 250 கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோ அப்படின்னா அது பெரிய விஷயம் தான். அப்படியேப்பட்ட ஹீரோக்கு எவ்வளவு பெரிய மாசு இருக்குன்ற அர்த்தம். அந்த ஹீரோ தரப்பினரே, அதாவது நான் சொல்லணும், அந்த இப்ப தலைவர் ஆயிட்டார், அந்த தலைவருடைய அந்த கட்சி நிர்வாகிகளே, அதில் உள்ள அனுபவசாலிகளே, இப்படி இறங்கணும். நம்ம அந்த கட்டுக்கணக்கான கூட்டம் வந்ததுன்னா எப்படி நம்ம கடந்து போவோம்? அது திருச்சி ஒரு சின்ன ஊர் தான், அது கிடையாது. அதுவும் மரக்கடை பஜார்னு வாங்குது. அது ஒரு சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான இடம். நகர்ந்து போகுது அப்படின்னா நாளா நினைச்சா ஒரு கட்டத்துல போலீஸ் தடுத்து இது பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க போல அப்படின்லாம் பார்த்தேன் நான். ஏன்னா அது கூட ஒரு கான்ட்ரவர்சியா மாறிடும். அதனால பேச விட்டாங்க. ஒரு 18 நிமிஷம் பேசினாரு. பேசுனதுல இந்த மைக்கு சதி பண்ணிருச்சு உண்மையாவே. அதை தாண்டி எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அதுல இருந்து டெக்ஸ்ட் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அங்க பார்த்த அந்த தினசரி பத்திரிகையாளர் இருக்காங்க இல்லைங்களா, பிரிண்ட் மீடியால, அவங்க அவரு நண்பர்கிட்ட எங்கிட்ட தான் பேசினார். ஒரு நாளிதழுடைய நண்பர் இதெல்லாம் தாங்க பேசினார் ஹைலைட்டா அப்படின்னு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மையிலேயே நீங்க சொன்ன வெளியே வா விஜய்னாங்கல்ல, வெளியே வந்துட்டார் பாருங்க அப்படின்னு கதையா தான் ஆயிப்போச்சு.